Hi viewers, நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் பார்டர் டிசைன் போட்டு காமிக்கிறேன். இதில் நான் 3 ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 3 ஸ்டிச்சஸ் என்னென்ன, ஒரு ஸ்டிச்சுக்கும் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன், இந்த பார்டர் டிசைனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், இப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரன்னிங் இன்டர்லேஸ். ரன்னிங் ஸ்டிச்சை 3 ரோஸாக எடுத்துட்டு அந்த 3 ரோஸ்குள்ளேயும் கான்ட்ராஸ்ட் கலரில் இன்டர்லேஸ் பண்ண போகிறேன். மொத்தம் நான் 7 கோடு வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் 3வது கோடில் ரன்னிங் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 6+6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சு. 4வது கோட்டில் செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறேன். செகண்ட் ரோ போடும்போது ஒரு ரன்னிங் ஸ்டிச்சும் ஃபஸ்ட் ரோக்கு நேராக போடணும். இது கரெக்டாக நேராக போட்டுட்டு வந்தோன்னா தான் இன்டர்லேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச் கவுண்ட் மாறாது, இன்டர்லேஸும் உங்களுக்கு நல்ல ஷேப்போடு இருக்கும். இப்போது செகண்ட் ரோ ஆஃப் ரன்னிங் ஸ்டிச் முடிச்சாச்சு. இப்போது தேர்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணுறோம். தேர்ட் ரோவில் உள்ள ஸ்டிச்சும் செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட் ரோ ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது தேர்ட் ரோவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கான்ட்ராஸ்ட் த்ரெட் எடுத்து இன்டர்லேஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 3 ரோவும் அதுக்குள்ளே நீடில் நுழைச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி வரும். அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி எடுக்கணும். இது இன்டர்லேஸ் பண்ணும்போது கிளாத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரன்னிங் ஸ்டிச் மட்டும் இன்டர்லேஸ் ஆகி வரணும். இதுக்கு எடுத்திருக்கிற த்ரெட்டு பார்த்திங்கன்னா சேம் 6+6 12 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது இன்டர்லேஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது 3வதாக இன்னொரு கலர் த்ரெட் எடுத்து மேலே இருக்கிற 2 ரோ யூஸ் பண்ணி பட்டன் ஹோல் ஸ்டிச் போடணும். இதுக்கு நான் எடுத்திருக்கிற த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ். பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போதும் ஒரு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு நேராக எடுத்தால் கவுண்ட் கரெக்டாக வரும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போது பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு லேசி டேசி ஸ்டிச் போடலாம். இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் ஒன்று விட்டு இன்னொரு ஸ்டிச்சில் நம்ம லேசி டேசி போடலாம். நான் முதல்ல ஒரு ஸ்டிச் விட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட பேஸில் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது கொஞ்சமாக மேலே ஏற்றி முடிக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் நம்மளுக்கு தெரியும். இதுக்கு நான் எடுத்திருக்கிற த்ரெட்டு பார்த்தீங்கன்னா 3+3 6 ஸ்ட்ராண்ட்ஸ்.
இப்போது எல்லா லேசி டேசி ஸ்டிச்சும் போட்டாச்சு. இப்போது கடைசியாக 2 லைன் இருக்குது, 6th and 7th லைன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் லேசி டேசி ஸ்டிச்சும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடுறோம். வெறுமனே 7 கோடு வரைஞ்சிட்டு அந்த 7 கோடு வச்சு அழகாக ஒரு பார்டர் டிசைன் பண்ணியாச்சு. இது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் நெக்கில் பண்ணலாம், பேக் நெக்கில். இது வந்து பா நெக்கில் பண்ணுறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சுடிதாரோட ஃப்ரண்ட் நெக்கில் பண்ணலாம், குழந்தைங்களோட ஃப்ராக்கில் பண்ணலாம், டேபிள் கிளாத்து, ஸ்க்ரீன் கிளாத்து, இந்த மாதிரி ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ்லேயும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.